இருக்கிறவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த ஒரு வருட காலங்கள் ஆண்டவரே, எது நடக்குமோ என்ன நடக்குமோ ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் ஆவியானவரே, அப்பா உன் கரம் பிடித்து என்னை நடத்தி கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்கே நீங்க செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உணர்ச்சியம் இல்லாத போது சுகத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. பலவீனங்களில் பலத்தை கொடுக்கிற தேவனாகியானவரே, அப்பா உங்க வல்ல கிருபை கரமானவரே, ஒவ்வொரு நாளும் இங்க நடத்தி செல்வதற்காக நன்றி. ஆண்டு செய்த ஒவ்வொரு விஷயத்துக்காக நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டு உங்களை எப்படியாய் காத்துக் கொள்கிறார், போக்கில வரைக்கிலும் காத்துக் கொள்கிறார், பலவீனத்திலே எப்படியாய் காத்துக் கொள்கிறார் என்று உங்களை ஒவ்வொருக்கும் தெரியும். எப்படியாய் காத்துக் கொள்கிறார், நம்ம நடத்துகிறார். நம்ம பலவீன நேரம், நம்ம தடுமாறும் போதெல்லாம், முடியாத நினைக்கும் போதெல்லாம் அவர் துணி நிற்பது நீங்கள் உங்க கரத்தை அவர் தொடுவது ஒரு பிரசனத்தை நம்ம உணரும் போது கஷ்டம் என்று எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அதை சுலபமா இயல்புவா மாற்றாரு. அப்படியாப்பட்ட தேவன் நம் தேவன். தேவன் பெரியவர், அற்புதர், அதிசயமானவர், மேன்மையானவர். மனுஷனால் முடியாத காரியங்கள் தேவனால் கூடாத ஒன்றும் இல்லை. மனுஷனால் ஒன்றும் முடியாது, அவனால் மட்டும்தான் முடியும். எல்லாம் அர்ப்பணித்து அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நான் கடைசி நிமிட வரைக்கும் நீர் பாடு கொடுத்த மூச்சுக்காக, பார்வைக்காக, செவிக்காக, கரங்களின் ஆசீர்வாதத்துக்காக, சம்பாதிப்புக்காக ஆண்டவரே. அப்பா வேலை எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தடுமாற்றம் வந்த போதும் ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேலையை நியமித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆண்டவரே பக்கத்துல எல்லாம் வேலைகள் நிப்பாட்டுறாங்க, சிங்கப்பூர்ல ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கு. இவங்களை வந்து உங்க பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நிறுத்தி வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க ஆண்டவரே அடுத்த வருமானம் என்ன நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அவங்களுக்கு பாதையை ஆண்டவரே நீ செவ்வாய்ப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாளை என்ன உண்போம் என்ன உடுப்போம் என்று அப்பா அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உங்க கிருபை கரம் அவர் மேல் இருப்பதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹேப்பி நியூ இயர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுகிறானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளும் எல்லா இடங்களும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே நம்ம இந்த வருகிற ஆரம்பத்தில் நமக்கு புதிய ஆவியும் புதிய சிந்தையும் புதிய பலத்தையும் கொடுக்கும்படி இந்த பாடலின் வரங்களை தள்ளி உச்சமாக பாடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.
உங்க இருக்கிற இடத்துல எங்க முன்னுக்கு வர போறீங்க. எவ்வளவு நம்ம அருகில இருக்கிறோமோ அவ்வளவு நம்ம அன்பில் இருக்கோம். நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. தூரமா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு 31ஆம் நாள் நம்ம எல்லாருமே அருகில ஒரே குடும்பமா நம்ம இருக்க போறோம். அப்படியே பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க பரவாயில்ல, பட் கணவன் மனைவி உங்க ஃபேமிலியோட எல்லாருமே நம்ம வரிசை நிற்க போறோம். கைகளை பிடிச்சு நம்ம எல்லாரும் ஒரு சபையாக ஒரு மனமாக நம்ம நிற்க போறோம். குட்டீஸ் எல்லாம் முன்னுக்கு வாங்க. குட்டீஸ் எல்லாம் முன்னுக்கு வரலாம். குழந்தைகள் வேண்டாம், நாங்க குட்டீஸ் வரலாம். ஓகே, ஒரு ரோ நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம நிற்க போறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். You have to understand that not only the 31st end of the year that we need to give thanks to the Lord. Every day, every minute, every hour, every microsecond, you must give thanks to the Lord. கேட்குறீங்களா? மூச்சுடுறீங்களா? இருக்கா? மூச்சுடுறீங்களா? இருக்கா? நீங்க மூச்சு இழுக்கும் போது என்ன கேஸ் வருது? ஆக்சிஜன், ரைட்? வெளியே போகும்போது இந்த ஆக்சிஜனை எவ்வளோ நீங்க வாங்கியிருக்கீங்க? how much you have to buy? இந்த மூச்சு நீங்க இழுக்கிறீங்களே, இந்த ஆக்சிஜன் வராகட்டி நம்ம சதுருவோம். அப்படித்தானே? யாருக்கு சயின்ஸ் தெரிஞ்சவங்க எடுக்கும், சயின்ஸ் அது தெரியாது. யாருக்கு சயின்ஸ் தெரிஞ்சவங்க ஆக்சிஜன் இல்லாட்டி ரைட்? இந்த கோவிட் வந்துச்சு, கோவிட் நோய் வந்துச்சு. இந்த நோயில் ஈடுல அநேக பேர் இறந்துட்டானுங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஆக்சிஜன் கேஸுக்கு சிலிண்டர் தேவை. சிலிண்டர் இல்லை, ஆக்சிஜன் முடிஞ்சு போச்சு. மேனி ஆஃப் தட் டன். ஸோ அதனால இந்த மூச்சு விடுறீங்களா? எல்லாம் விடுங்க, நல்லா விடுங்க. ஆண்டவரே இந்த ஆக்சிஜன் ஃப்ரீயாக, ஆண்டவரே டேக்ஸ் இல்லை, இன்கம் டேக்ஸ் இல்லை, என்னது அந்த ஜிஎஸ்டி இல்லை, இதெல்லாம் வாங்குறது இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அனாவசியமாக செலவு பண்ணுறோம் நம்மளுடைய லைஃப்பை. ஸோ வி வில் தேங்க்ஃபுல். தட்ஸ் வை சே not only every day, not only 31st of December, every minute, every hour, every microsecond you say நன்றி. இனிமேல் செய்வோமா? நம்ம கூட போச்சு தேங்க்யூ லார்ட். காலையில் எழுந்தோடனே இருக்குண்ணா, ஓகே திங்க் அபவுட் இட். சரி, நேரத்தை கணக்காக படிச்சு நீங்கள் மோர் ஸ்டாண்ட் பெட்டர், ரைட்? ஓகே, தேங்க்யூ. சரி, நம்முடைய சரீரத்தில் சரீரம் இருக்கு, உடம்பு இருக்கு, உடம்பு இருக்கு. உங்களுடைய சரீரத்தில் எந்த பகுதி, எந்த பாட்டா சின்ன சின்ன துணுக்குகிறார், எந்த பகுதி பலமானது, which part of your body பலமானது, என்ன பாட்டா சொல்லிங்க?
உறுதியானது. உங்களுடைய சரீரத்தில் உங்கள் சரீரத்தில் பாடியா எந்த பகுதி பலனானது உறுதியானது. Anybody? இங்கே தான் எந்த பகுதி? எஸ் ஆல் பகுதி வேற கேட்ச் பண்ணலாம், தப்பு இல்லை. இதுக்கெல்லாம் பர்ஸ் கொடுக்க மாட்டோம். பேக் போன். ஓகே, வேற குட். எனக்கு தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு கேட்கல் கொடுப்போம். தேங்க்யூ. ஆனால் பதில் அது இல்லை. ஓகே, உறுதியானது, பலனானது. உறுதியானது நம்முடைய பல். உறுதியானது. இந்த பல்லில் அநேக காரியங்கள் செய்யணும். உறுதியானது. என்ன கடிச்சாலும் கடிச்சு நம்ம உங்களுக்கு பல்லு இல்லை, உங்களுக்கு பல்லு இருக்கு, ஆனால் கடிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. உறுதியானது. ஆனால் பலனானது நாக்கு. பல்லு உளுந்துரும். என் மாதிரி பல்லு உளுந்துற ஒரு வயசுக்கு பிறகு பல்லு உளுந்துரும், மொக்கை ஆகிடும். ஆனால் நாவு இன்னைக்கு உழுவாங்க. The strength and the strong. The strong one fell. The strength is your tongue. உங்களுடைய நாக்கு. ஓகே, நம்ம கடந்து செல்வோம். இந்த பகுதியில் கொடுத்துருக்கேன். டக்குன்னு வாசிச்சீங்கன்னாக்கா டக்கு நம்ம பர்ஸ்லாம் வாங்கிட்டு சாப்பிட போகலாம். அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்பெஷலாக. ஓகே, வாசிங்க. எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. முதலாவதாக நம்ம பார்ப்போம். First thing, not lacking any spiritual gifts. நமக்குள்ள ஆவின் வரங்கள் எதிலுமே குறையாத படிக்க பவுல் சொல்றாரு. அந்த முடியணும். ஓகே, ஸோ அந்த 1 கொரிந்தியர் போட்டுக்க. 1 Corinthians chapter 1. Take notes. 1 Corinthians chapter 1. Paul says to the Corinthian church, every time thanksgiving, not lacking any spiritual gifts. அன்பானவர்களே, நமக்கு கொடுத்த இந்த வரங்கள் ஸ்பெஷல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷமான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால இந்த வரங்களுக்காக, விசேஷமான வரங்களுக்காக ஆண்டவருக்கு உங்களை நன்றி செலுத்துகிறேன். இங்கிருந்து பாடுறாங்க, அங்கே மியூசிக் விளையாடுறாங்க, சில பேர் பின்னாடி கை தட்டுறீங்களே, உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் வாரம் இருக்கு. சில பேர் கை தட்டுவோம், தாரவாரம் தட்டுவானுங்க. தட்டினாக்க நம்ம தட்டுங்க எடுக்கிற மாதிரி ஃபைன்கா. நான் இந்த பாட்டு படிப்பேன், என் மனை பக்கத்தில் இருப்பாங்க, தாறுமாறாக தட்டுவியா, நீ கைத்துட்டாதியா, நீ கைத்துனாக்க அது தாரோட தட்டணும். கை தட்டுனாலும் நீ ஜஸ்ட் சிம்பிளி கேனாட் பே. ஓகே, பாடும்பொழுது அந்த பாட்டுக்கு தட்டு மாதிரி நீங்கள் தட்டணும். அதுவே ஒருத்தர் வர வைக்கிறீங்க, நீங்கள் கட்டணும் அடிக்கலாம், அதை வர வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதனால ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். ஓகே, டேக் நோட். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, இது படிப்போம். எபேசியர் எபேசியர் 16. Ephesians chapter 1. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து
ஐஸ்வர்யப்பனதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி ம். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தை வல்லமையின்படியே சுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Amen. தாயார் இங்க என்ன நடக்குதுனாக்கா அந்த 19 வசனம் ஐ லைக் இட் 19 வசனம் சொல்லிக்கிறது verse 19 and what is the immeasurable greatness of his power toward us who believe according to the working of his great might. அந்த 19 சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பி தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Okay. So the Lord given us not only salvation, He given us a power. பக்கத்தில் பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களையும் ரசித்து ஓகே நீ ரசிக்கப்பட்டுட்ட உனக்கு விசா கிடச்சிருச்சு உனக்கு பாஸ்போர்ட்டா நீ சிங்கப்பூர் போகணும் பாஸ்போர்ட் வேணும் பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லைங்க. The Lord give you the power. It's a great power according to His resurrection. நீங்க எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க தெரியல, எத்தனை பேர் ஜபிச்சிருக்கீங்க நோயாளிகளுக்கு? நான் ஜபிச்சிருக்கேன், நான் சேர்த்தானுங்க. அப்ப தெளிவா சொல்லக்கூடாது சாத்திய. நான் இப்போ ஜபிக்கும் பொழுது நம்ம டாக்டர் இல்லை, டாக்டரும் படிக்கல, இதோன்னும் இயேசுவே உண்மை நாமத்தினால உங்களுடைய தழும்புகளால குணமாக்க நீங்க சொல்லியிருக்கீங்க. அம்மா பயப்படாதீங்க. Because you give me the promises. He make that covenant. He give the power. சில பேர் கட்டுப்பட பயப்படுவாங்க, கை வைக்க பயப்படுவாங்க. ஏனென்றால் they don't understand who they believe. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, எனக்குள்ள இருக்கிற இயேசு செத்து போன இயேசு இல்ல. பார்த்து சொல்லுங்க, செத்து போன இயேசு இல்ல, உயிர் தெழுந்தவர். பரமாட்டீங்களா? Is a resurrected Christ in you and me, brother. You are not worshiping a dead God. We are not worshiping a dead God. He is challenging the universe. அகிலத்தையும் he is சவால் விடுகிறார். இதோ நான் உயிரோடு இருக்கிறேன், இதை தொட்டு பாரு. அவங்க சீக்கிரட்டு போறாரு, சொல்றாரு, டேய் நான் உயிரோடு இருக்கிறேன், தொட்டு பாரு. டவுட்டா இருக்கா தாமஸ்? தொட்டு பாருடா. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, சில சமயத்தில் சில காரியங்களில் நம்ம வரும் பொழுது உண்மையிலேயே இயேசு இருக்கிறாரா, உண்மையிலேயே படுது தடுமாறு. நான் சொல்லுகிற படுகிறா தெரியுங்களா, நம்முடைய வாழ்க்கை. நம்ம சொல்லுகின்ற படுகல தடுமாட்டம் வரும், வாழ்க்கையில தடுமாட்டம் வரும். யாருமே உங்களுக்கு கை கொடுக்க லோகேட்டியா பேதுரு கடல் உழுதானே எத்தனை வாட்டிலாம் சொல்லி கொடுத்துருக்கோம். உழுந்தானே இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா. சரி, யாரு தூக்கி விட்டா? ஏசு தூக்கி விட்டாரு. அவங்க கூட்டம் இருந்தாங்க. யாரு? யோவான் இருந்தாரு, யாக்கோபு இருந்தாரு. These are all very good swimmers, you know. They are fishermen. இவங்க தமான உளுந்து காமாத்துல ஏசு கை கொடுத்து தூக்கி விட்டாரு. இங்க
நம்மளோட வாழ்க்கையில் they can be a great but Jesus is the greatest. அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு கை குலுப்புவதற்கு ரெடியா இருக்கிறார். Amen. So my dear brothers and sisters, is an exceedingly power in you. Remember church, remember young people, remember old people, your wife second hand. Yes, that's natural. But remember the power inside you. 7 billion on this universe. 7 billion people. God chosen you because you are special. God chosen you are special. So, give the spirit of wisdom and revelation, relation. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த அநேகருக்கு ரெவலேஷன் எக்ஸாம் போட வேண்டியது ரியலேஷன் போட்டிருக்கேன். இந்த ரெவலேஷன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ரொம்ப பேருக்கு இந்த புத்தகம் படிப்பாங்க விளங்காது. The Lord gave you the revelation. இப்போ பார்க்குறாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ராங்க இருக்கிறது. ஓகே, மூணாவது பிலிப்பியர் 1 அதிகாரம் 3-6. That's all. உடன்பட்டு இருக்கிறபடியால் ஓகே, எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் சுவிசேஷம் என்ற காஸ்பல் குட் நியூஸ். என்னது அந்த குட் நியூஸ்? ஒவ்வொருக்கு குட் நியூஸ் என்னன்னு தெரியாது. குட் நியூஸ் சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. என்னையா சத்தியத்தை சொல்றது? பைபிள் சார் குட் நியூஸ், சத்தியம், ட்ரூத் தான். என்ன குட் நியூஸ், என்ன பேட் நியூஸ்? Many of them don't know what is good news. அநேக பேர் கிறிஸ்துவனா இருக்கிறோம், இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான gospel. What is gospel? Simple, but many of them don't know. சொல்லுங்க, சரியான சொல்லுவோம், முடிச்சிருவோம் சீக்கிரம். What is gospel? God came to the earth. Okay, Christmas is very simple. From heaven, God came to the earth. Earth to the cross to the heaven. That is the gospel. உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக இயேசுவானவர் பூமியில் வந்து மரித்தார். மரித்து அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். அதுதான் நற்செய்தி, அதுதான் gospel. இப்போ நான் சொல்றேன் என்ன பண்ணுறேன்னா, உங்ககிட்ட இந்த இயேசு பற்றி சொல்லுவாங்க. 2 காரியம். சந்தோஷமா சொல்றாரு, நான் சந்தோஷத்தோடு உங்களை ஜபிக்கிறேன் சொல்லுவாங்களா, இல்லை வேதனையோடு ஜபிக்கிறேன் சொல்லுவாங்க? My pastor, Pastor David died already. I know the family. அந்த அம்மா இருக்காங்க, ஆவிக்குரிய அம்மா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. I pray for my pastor's family. Until now, 30 over years I am a Christian. I pray for my pastor. My pastor tell me about the good news. April 6, 1980, 6 o'clock evening, I accept Jesus Christ as my personal Savior. All my arrogance, all my rough and tough life changed and become a loving person. I don't know to love people. I don't know to love people. I am pride. Because my ancestors are very pride. They think they are the good, they are the best, they are high class. Jesus in me, you are no class, you are sinner. You are poop. And you make me a new birth, a new creation. பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் கர்த்தர் புதிதாக்கினார். 19
1980 ஏப்ரல் மாதம் ஹல்லேலூயா 6 மணிக்கு சாயந்தரம் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை மாறினது. அது வரைக்கும் ஒரு பெருமை பிடித்தவனாக, ஒரு திமிரு பிடிச்சவனாக, அலைந்து திரிந்து குடிக்காரனாக இருந்தேன். அவங்களுக்காக 2 கருத்து. அவங்களை நினைக்கும் போதே நான் சந்தோஷப்படுகிறேன். நான் சொன்னேன், இந்த மனுஷன் இன்றைக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறார், சந்தோஷத்தோடு ஜபிப்பாங்களா? 1. 2வது, நீங்க அவங்களுக்காக ஜபிச்சிருக்கீங்களா? உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு சொன்னாரு, வழி நடத்தினாரு, அவருக்காக நீங்க ஜபிக்கிறீங்களா? அப்படி ஜபிக்க காட்டி இப்ப கொஞ்ச நேரம் அவங்க ஜபிக்குமா? நான் just give a few minutes, say thank you Lord. ஆண்டவரே, என்கிட்ட இந்த நல்ல செய்தியை சொன்னேன், அந்த தெய்வ மனுஷனுக்காக ஜபிக்கிறேன். அவர் இன்றைக்கு இல்லை, அந்த ஆவிக்குரிய தாய் இருக்காங்க, அவங்களோட ஆண்டவரை இருந்து ஆண்டவரை பலப்படுத்துங்க. இருக்கிற கொஞ்ச காலம் நல்லா சுகப்படுத்திட்டாங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நெக்ஸ்ட் இது முடிஞ்சு. ஓகே, படிக்கோங்க டக்குனு அந்த 2வது வசனம் படிங்க. உன் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமை, விசுவாசத்தின் நம்பிக்கையா பொறுமையும் நினைவு கூர்ந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி திருச்சபையை இடைவிடாமல் நாம் ஒருவருக்கொருவர் ஜபித்து நாம் ஜபித்து ஜபத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் not because I am good, not because I am spiritually very good. Church, look at me. நீங்க எனக்காக என் குடும்பத்துக்காக ஜபிக்கிறீங்க. God great things. நான் நம்புறேன், எனக்காக நீங்க ஜபிக்கிறீங்க. 1 minute prayer ஓரியா போடுவேன். எத்தனை பேர் படிக்கிறீங்க தெரியாது. சில பேர் படிக்கிறீங்க, சில பேர் ஓடிடுறீங்க, வேலையா இருக்க படிச்சுட்டு அந்த ஜபத்தை கேட்பேன். ஆண்டவரே, இங்கே திருச்சபையில் ஒவ்வொருக்கா ஜபிக்கிறோம், சிங்கப்பூருக்கு வேலைக்கு நீங்க ஜபிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு தாய் ஜபிக்கிறா அவங்களுக்காக, ஹல்லேலூயா, ஒரு சகோதரன் ஜபிக்கிறா அவங்களுக்காக, ஒரு சகோதரி ஜபிக்கிறார் உங்களுக்காக. அந்த ஜபம் இன்றைக்கு நம்மளை விடமாக கூட்டி சேர்க்கிறது. That's where the Thessalonian church is doing. நம்ம திருச்சபைக்காக இப்போ நல்ல ஒரு வார்த்தை வரும், love 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 love. 1 Corinthians 13. Every Christian, husband, wife, children, every brother and sisters in Christ, இது ஒரு மனப்பாட வசனமாக நம்ம சொல்லுவது நல்லது. படிக்குமா? கடைசியாக முடிச்சிருவோம். 1 Corinthians 13. வெரி ஈஸி டு ரிமெம்பர். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது மூன்றிலும் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அன்பே பெரியது. எல்லாத்துக்கும் அன்பே பெரியது. ஏன் நல்லா கேட்டுங்க. ஐ வாண்ட் டு கீப் யூ சம் திங்ஸ். சொன்னது நீதானா அன்பே, சொன்னது நீதான். இந்த பாட்டு பாடுவோம், வேற மாதிரி போவோம். ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம், மனசு வெளிக்கும். சொன்னது நீதான்
அந்த மனைவியை பார்க்குறான், அந்த மனைவி கணவனை பார்க்குறான். சொன்னது நீ ஏன் சொல்றேன்னு நம்ம கால் பண்ணும்போது கல்யாணம் பண்ண புதுசில் வெளியே வர வரைக்கும் love, 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 love. சொன்னது நீதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொன்னது நீதான். தீவமாட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதான் உங்களுக்கு தேவை. நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்க வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு லூசு, அது படிக்காதது. சொன்னது நீதானா. தூக்கி தூக்கி வளர்த்தானே, ஊட்டி ஊட்டி வளர்த்தானே, சொன்னது நீதான். அன்பே அன்பே சொன்னது. இந்த பாட்டு கொண்டு போங்க, நீங்க இந்த ஒரு பாட்டு கொண்டு போங்க, இந்த அன்பை கொண்டு போங்க. ஜெபிப்போமா? ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பைபிள் சொல்றான், I don't know this Jesus, I don't know who is he. சொன்னது நீதானா. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, இந்த இயேசு எத்தனை மட்டும் நம்ம மறுதளிச்சிருக்கிறோம். I don't know, you know, I know myself. சொன்னது நீதானா. அன்பே அப்பா, நான் மன்னிச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிருக்கா. இன்னைக்கு மீண்டுமாக நினைவு கூறுகிறோம், நான் மறுதளிக்காத தேவன் நல்லவா. நீங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், முழு உள்ளத்தோடு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், முழு ஆவியோடு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்பா, உங்க அன்பு மாறாது. நான் ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். என் அக்கிரமெல்லாம் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் சுகமாக்கினாரே. கிருபினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி எல்லா நன்மையினாலும் நாவை திருப்தியாக்கி கல்வி கொப்பான பால வயது தந்தவரே, ஏழை எளியோருக்கு விதைகளுக்கும் நீதி நியாயம் கேட்கின்ற தேவன் நம் தேவன் அல்லவர். ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், ஆமென், உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.